இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற பிளேஸ் என்னன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம விஜிபில மெரின் கிங்டம். அதுல ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் ஏற்கனவே இதுல போயிருக்கிறவங்களுக்கு தெரியும். போகாதவங்க இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் இதாகும். ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ ஷேக்கிங் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. நல்லா இருக்கும். இதுல நாங்க என்னென்ன என்ஜாய் பண்ணோம் அங்க போய் பார்த்துட்டுன்றத நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம். உள்ள ஆம்பியன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. ரெயின் ஃபாரஸ்ட் உள்ள மாதிரி வெளியே ஹாட்டா இருந்தாலும் உள்ள நல்லா சில்லுன்னு இருந்தது. அதுக்கப்புறமா உள்ள நம்ம சின்ன சின்ன ஃபிஷ் டேங்க்ல வீட்டுல வச்சு பார்த்துருப்போம் ஃபிஷ். அங்க போகும்போது பெரிய பெரிய சைஸ்ல பெரிய பெரிய ஃபிஷ் டேங்க், அதுக்குள்ள வந்து கலர்ஃபுல்லா ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம பார்க்காத புது புது வகையான மீன்கள் எல்லாத்தையும் அங்க பார்த்தோம். கடல்ல இருக்க மீன்களும் இருக்கு, நம்ம தொட்டில வளர்க்குற மாதிரி மீன்களும் இருக்கு. இந்த மீனை நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இது பார்க்க மனுஷனோட ஃபேஸ் மாதிரியே இருந்தது பார்க்கறதுக்கு. அதனாலதான் அதை கொஞ்சம் ஜூம்ல உங்களுக்கு காமிச்சேன். இது உள்ள பாத்தீங்கன்னா இது உள்ள போன உடனே அங்கங்க தனித்தனியா ஒரு தொட்டி வச்சு அதுக்குள்ளேயும் ஃபிஷஸ் நிறைய கலர்ஃபுல்லா போட்டுட்டு இருக்காங்க. இல்ல பார்க்கறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு அப்படியே எக்ஸைட்மெண்டா இருந்தது. இது வந்து ஸ்டார் ஃபிஷ். இது தொட்டு பார்க்கலான்ட்டு ஆசையா இருந்தது, ஆனாலும் பயமா இருந்தது. ஏன்னா அது உடம்பு ஃபுல்லா ஒரே முள்ளா இருக்க மாதிரி இருந்தது. எங்க ஏதாவது அது ஷேக் ஆச்சுன்னா நமக்கு குத்திருமோன்ட்டு ஒரு பயம். ஆனா இருந்தாலும் தொட்டு பார்த்தோம். ஆனா அது எந்த ஒரு மூமெண்ட்டுமே பண்ணல. வருஷம் ஆனா தொட்டே பார்க்கலாம். வருஷா தொட்டே பார்க்கல. இந்த வருஷம் தொட்டிக்குள்ள நிறைய ஃபிஷஸ் இருந்தது. அதோட பேரும் கூட நமக்கு அவ்வளவு தெரியாது. ஏன்னா அவ்வளவு ஃபிஷஸ் இருந்தது. இது வந்து அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே இந்த மலைப்பாம்பு மாதிரி அப்படியே அதோட உடம்பு அப்படிதான் இருந்துச்சு ஷேப்பே. பெரிய பாம்பு அப்படியே படுத்திருந்தா மடிஞ்சு படுத்திருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி. அதோட வாய் கூட பாருங்களேன், பாம்பு மாதிரியே இருக்கு. வாய் திறந்து வந்து ரொம்ப இது வந்து வித்தியாசமா இருந்தது. மீன் விலாங்கு மீன் மாதிரி சொல்லுவாங்க, ஆனா அந்த மாதிரி கிடையாது. விலாங்கு மீன் கிடையாது. நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்னா உள்ள லைட்டிங் வச்சிருக்கிறதுனால நம்ம உள்ள அந்த டீடைல்டா அந்த ஃபிஷ்ஷை வந்து பார்க்க முடியுது. இது விஜிபியோட ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது. நம்ம வர்ஷா கண்டென்ட்ஸ்ல நம்ம என்ஜாய்மெண்ட்டை மட்டும் அதுல போடுறதுனால நீங்க ஜஸ்ட் அதை மட்டும் பாருங்க. இது வந்து உள்ள வந்து டன்னல் வச்சிருந்தாங்க, வாட்டர் டன்னல். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளே வந்து ஃபிஷ்ஷுக்கு அது உள்ள டேங்க் உள்ள போய் பார்த்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. மேல ஃபுல்லா சுத்தி சரௌண்டிங் 360 டிகிரில நம்ம அதுக்குள்ள போயிட்டு ஒரு ஃபிஷ்ஷையும் அப்படியே கிட்ட வந்து பாக்குற மாதிரி இருந்தது. டச் பண்ணி பாக்குற மாதிரி இருந்தது. 360 டிகிரில தரையில தெரியும். பெரிய பெரிய சொரா மீன் எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்களேன். இந்த மீன் பேர்லாம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு பேரு திருக்க சொல்லுவோம். அதோட வால் ரொம்ப நீட்டா இருந்தது. ஆமா, நிறைய இந்த ஜீப்ரா ஃபிஷ்லாம் சூப்பரா இருந்தது. நிறைய கூட்டமா போயிட்டு இருந்தது. பெரிய சைஸ்ல ஒரு சுறா மீன் போகுது பாருங்க, ஷார்க்கு. நிறைய இருந்தது ஷார்க் அந்த டேங்க்ல. இது டேங்க்ல என்ன இருக்குது. வருஷா கிட்ட போய் பாக்குறா அந்த ஃபிஷ். ஒரு சில ஃபிஷ் வந்து அப்படியே அசைவே இல்லாமலாம் அமைதியெல்லாம் படுத்துருக்கு. கிட்ட போன உடனே அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் பண்ணும்போது பார்க்கவே பயமா இருக்கு. இந்த மீன்லாம் கொஞ்சம் கூட ஸ்டாண்டிங் கிடையாது, சுத்திட்டே இருந்தது, எங்கேயும் அங்கேயும் போய்கிட்டே இருந்தது. புள்ளித்திருக்கை அந்த மீன் பாத்தீங்கன்னா மேல அதோட ஸ்கின் வந்து ரொம்ப வழவழன்னு இருந்தது. அதை நாங்க டச் பண்ணி பார்த்தோம். டச்சிங் பூல் இருக்கு உள்ள, அதுல நம்ம ஃபிஷ் எல்லாம் தொட்டு பார்க்கலாம். அதுல டச் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப அதோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டா வழவழன்னு இருந்துச்சு. இது பெரிய டேங்க் கிளீனர் தானே அது? ஆமா, இது எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு ஆளோட ஹைட்டுக்கு இருந்தது. இதுவும் திருக்க மீன் தான். அதை ஃப்ளை பண்ற மாதிரியே இருக்கு அது போடுது. அதோட வால் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு, கயிறு மாதிரி. இது என்ன மீன் தெரியல, ஆனா வீடியோல சின்னதா தெரியுதான்னு தெரியல. ஆனா பட் நாங்க நேர்ல பாக்கும்போது இதுல ஒவ்வொரு மீனும் ரொம்ப பெருசா இருந்தது. இவ்வளவு பெரிய பெரிய ஃபிஷ் நம்ம பார்த்ததே கிடையாது, அவ்வளவு பெருசா இருந்தது. வந்து 2 கிலோ 3 கிலோக்கு மேலதான்.
இந்த சுறா மீன் பாருங்களேன், அதோட குட்டி கூடயே சேர்ந்து அப்படியே தண்ணியில நீந்தி போயிட்டே இருக்கு. அருமையா இருந்துச்சு பார்க்க. சூப்பரா இருந்துச்சு. அது நல்ல பெரிய சைஸ்ல இருந்தது அந்த மீன். இங்க பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த பாம்பு போல இருந்த மீன், அது பாருங்க அது மூமெண்ட்ல எப்படி இருக்கு அப்படி. அதே மாதிரி தான் ஸ்னேக் போலயே அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகுது. இந்த ஸ்டார் ஃபிஷ் நாங்க ஜூம் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. அதோட பாருங்க, அதோட உடம்புல எப்படி அசைவுகள் எப்படி இருக்கு பாருங்க. உயிரோட தான் மாதிரி. ஆனா செத்து போன மாதிரி தெரியுது. ஆனா ஆனா அசைவே இல்லை, ரஃப்பா இருந்தது ஒரு ஸ்கின் எல்லாம். ஆனா அது உள்ள எப்படி இந்த மீன் வந்து உடம்பு ஃபுல்லா ஒரே முள் மாதிரி இருக்குல்ல, அது பார்க்கவே ஒரு மாதிரி இது வந்து நான் பார்த்துருக்கோம். இந்த மீனை வந்து அப்படியே சிப்பி மாதிரி இருக்கும் உள்ள. அதை வந்து கட் பண்ணுவாங்க, கத்தி வச்சு உடைச்சி உள்ள எடுப்பாங்க. அந்த மாதிரி அப்படிதானே? இதான் அந்த டன்னல் வியூ. இதுதான் இதுக்குள்ள போனப்பதான் நாங்க அந்த பெரிய பெரிய சுறா மீன் எல்லாம் பார்த்தோம். இதுக்குள்ளதான் சில டைம் வந்து லாஸ்ட் டைம்லாம் இதுல அந்த ஸ்கியூபா டைவிங் எல்லாம் பண்ணுவாங்க இதுக்குள்ள. நம்ம அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுட்டு இதுக்குள்ள போனோம்னா நம்ம ரியலாவே ஃபீல் பண்ணலாம். தண்ணிக்குள்ள கடல் கடியில நம்ம போற ஃபீல் வந்து இதுல கிடைக்கும். மிக ஒரு பெரிய திருக்க மீனை வந்து சின்ன மீனை வந்து விளையாடுறது கூட நம்ம சின்ன சின்ன ஃபிஷ் டேங்க்ல எல்லாம் எப்படி டெக்கரேட்டிவ் பண்ணி வச்சிருப்போமோ, அது கடலுக்குள்ள இருக்க மாதிரியே நல்லா செட் பண்ணி அழகா சூப்பரா வச்சிருக்காங்க. ஆனா அது வேற அந்த மீன் திரும்ப திரும்ப வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விளையாடுது, கத்திக்கிட்டே இருக்கு வந்து. அது வந்து கடிக்குதுன்னு நினைக்கிறேன். அது நினைச்சா இருந்துச்சுக்கா ஒரு வாழை ஒரு வேட்டி அட்டிச்சுன்னா காலை கழுவிடுவாரு. இருந்தாலும் அது சொரியிற மாதிரி சுறா மீன். இந்த மீன் என்ன மீன்? காணாங்கத்தன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மீனாகும். ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்கு அந்த மீன். நிறைய சுறா மீன் தான் நிறைய இருக்கு, எங்க பார்த்தாலும் இருக்கு. நம்ம படத்துல எல்லாம் பார்க்கும்போது சுறா மீன் எல்லாம் சின்ன மீனுங்களை சாப்பிட்டுரும். ஆனா இங்க எல்லாமே ஃப்ரெண்ட்லியா இருக்கு. எந்த மீன் கூட சண்டை போடல. எல்லாம் அமைதியா அது வேலையை பண்ணுது. அமைதியா எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருந்தது. இந்த டனலுக்குள்ள இருந்து பார்க்கும்போது தான் இந்த கண்ணாடி வழியா அதோட பாட்டம் பார்க்க முடியுது. எவ்வளவு அதோட வாய் எப்படி இருக்கு பாருங்களா. அதுக்கு சிரிக்கிற மாதிரியே இருக்கு, மனுஷனோட ஃபேஸ் மாதிரியே இருக்கு. கண்ணு வாய் மூக்குலாம் இருக்க மாதிரி. 2 மீன் ஒரே டைம்ல கீழே வருது. இந்த குட்டி, ஆமா இது பெருசு, அது கீழே பின்னாடியே வருதுல, அது அதோட குட்டியா இருக்கும். இது வந்து கொடுவா மீன். கிட்டத்தட்ட இது 4 கிலோ 5 கிலோக்கு மேல இருக்கும். ஆமா, நல்ல பெரிய சைஸ் மீன். பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த ஜீப்ரா மீனோட இது எவ்வளவு பெருசா இருக்கு. குட்டி மீன் கூட விளையாடும். அந்த மீனுங்க மட்டும் எப்பவுமே கூட்டமாவே போயிட்டு இருக்கு பாருங்களேன், அந்த ஜீப்ரா ஃபிஷ் மட்டும். இந்த மீன் பாருங்களேன், அப்படியே நம்ம சாப்பிடுற மீன் எல்லாம் மார்க்கெட்ல விற்குமே அதே மாதிரியே இருக்கு. இந்த மீன் கூட்டமா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ எடுக்கும்போது வர்ஷாவை காணோம், எங்க போனாங்க? வர்ஷா தான் இந்த வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? இத பாருங்க, நான் சொன்னல ஸ்கியூபா டைவிங், அந்த ஸ்கியூபா டைவிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, தெரியுதுங்களா வீடியோல? உள்ள ஒருத்தர் அங்க ஸ்கூபா டைவிங் பண்றவரை ஒரு ட்ரைனர் வந்து கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு இருக்காரு. அவர் கூட்டிட்டு போறாரு அங்க, அவரை ரியலா ஃபீல் பண்றதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்படிதான் இருக்கும் ஸ்கூபா டைவிங். இது ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க். அதுக்குள்ள போய் நம்ம உள்ள இருந்து அதை பாக்குறதுக்கு இங்க கீழே ஒரு வழி வச்சிருக்காங்க. அது வழியா நான் உள்ள போனப்ப அதோ தெரியல பாருங்க. அங்க இருந்து நான் பாப்பேன், இவங்க என்ன வெளியில இருந்து பார்த்தாங்க. ஆனா வீடியோ அந்த கிளியர் இல்ல. தண்ணிக்குள்ள எடுக்கிறதுனால ஒரு கிளியரா இல்ல. ஆனா அதுக்குள்ள போகும்போது ஒரு மாதிரி அமைதியா இருந்தது, பயமா இருந்தது வேற. சவுண்டே இல்லாம அப்படியே சைலண்டா. இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், ஒரு மாதிரி வெறிட்ட மாதிரி லைட் செட்டிங் பண்ணி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து தண்ணி ஓரத்துல இருக்கிற சின்ன சின்னது நிறம் மாறுற அதுதான் பச்சோந்தி சொல்லுவாங்கல்ல, அதுதான் பச்சோந்தி. ஓனா அதெல்லாம் இருந்துச்சு. உடும்பு சொல்றான், அது உடும்பு இல்ல,
பச்சோந்தி தான். நான் அத பார்த்தேன். ஒண்ணு இலை மேல இருந்தது, அப்படியே இலை கலர்லயே இருந்துச்சு. இன்னொன்னு வந்து கிளை மேல இருந்தது, ப்ரவுன் கலர்ல இருந்தது. ஆ. இங்க பாருங்க, நான் அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு அங்க ஒரு குட்டி வழி இருந்தது. அதுக்குள்ள போய் நான் ஹாய் சொல்றேன். இதான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர். அப்படியே அப்படியே மூடும், தொறக்கும். கிட்ட பார்க்க நல்லா இருந்துச்சு அது. நிஜமாவே பூ, பெரிய சைஸ் பூ பார்த்த மாரி அவதார் படத்துல பார்ப்போமே அந்த மாதிரி இருந்தது கிட்ட பார்க்கறதுக்கு. ஆனா அது ஒரிஜினல் இல்ல. இது எண்டுல நம்ம எல்லாமே சுத்தி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம், மேல லாஸ்ட்ல வெளிய அவுட் சைடு வெளிய வர இடத்துல வந்து இந்த ஷாப் வச்சிருக்காங்க. இங்க நம்ம வந்துட்டு போனதுக்கு ஞாபகமா நம்ம இங்க ஏதாவது திங்ஸ் வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கலாம். பட் ஆனா ரேட் ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் பார்க்க அட்ராக்டிவா இருக்கு. பசங்களுக்கு எடுக்கிற மாரி வச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. எதுவுமே நம்ம வாங்க முடியாது. ஜஸ்ட் வேணா பார்க்கலாம். வாங்கலாம், வாங்கலாம். ஒண்ணும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம். ஞாபகத்துக்கு வெளியூர்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரவங்க ரிமெம்பருக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கலாம். பெருசா எதுவும் வாங்கலைல்ல? ம்ஹ்ம். பெருசா கேட்கவும் இல்ல, வாங்கல. ரொம்ப எல்லாமே நான் ஏற்கனவே வந்தப்ப இங்க இருந்தது எல்லாமே அவள்ட்ட இருக்கு. எதுவுமே புதுசா எதுவும் இல்ல. அவ்வளோதான். நாங்க இங்க சுத்தி முடிச்சுட்டோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வெளில ஜூஸ் ஷாப் இருந்தது. அங்க ஜூஸ் சாப்பிடலாம். ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு போனோம். அங்க தான் ஒரு பெரிய சண்டையே நடந்துருச்சு. ஜூஸும் ஒண்ணும் அந்த அளவுக்கு நமக்கு பெருசா நல்லா இல்ல. அதுக்கப்புறமா நம்ம வந்து யுனிவர்சல் கிங்டம் வந்துட்டோம். ஏன்னா இங்க தான் உங்களுக்கு ஃபன் ஆக்டிவிட்டியும் இருக்கும். ப்ளஸ் வாட்டர் பார்க்கும் இருக்கும். வாட்டர் கேம்ஸும் இருக்கும். அதனால நேரா இங்க வந்துட்டோம். நாங்க மதியானமே காலையிலயே வந்ததுனால முதல்ல அங்க மெரின் கிங்டம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இங்க விஜிபிக்கு போயிட்டு சுத்தி பார்த்தா, லாஸ்ட் ஃபைனலா வாட்டர் கேம்ஸ் விளையாடிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு தான் பிளானு. உள்ள வந்தோன்னா ட்ரெயின் நான் உங்களுக்கு கொண்டு போய் அந்த இப்ப இடத்துக்கு நமக்கு என்ட்ரன்ஸ்ல விடுறதுக்கு ஒரு குட்டி ட்ரெயின் வந்தது. இதுதான் அந்த ட்ரெயின். நல்லா இருந்தது கியூட்டா. இதான் என்ட்ரன்ஸ் நம்ம உள்ள போறதுக்கு. ரைட்ல அது பேர்னா நந்தியா? இல்ல சிங்கம். இந்த சிங்கப்பூர்ல எல்லாம் வச்சிருப்பாங்களே ஒரு சிங்கம், வாயில தண்ணி வருமே, அந்த மாதிரி இருந்துச்சு பாக்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கேம் நாங்க விளையாட போனது, கப்பன் சாசர். இது எப்படின்னா ரொட்டேட் ஆகும். நம்ம கப்பன் சாசர்ல உட்காந்துட்டு அந்த சென்டரை பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ண, இவ்வளோ டைட்டா ஹோல்ட் பண்றோமோ திருப்பும் போது அது அப்படியே டேர்ன் ஆகுது. அந்த கப்பும் சுத்தம். ஆல்ரெடி மியூசிக் போட்ட உடனே அந்த இடமும் அந்த சுத்தம். நிறைய பேருக்கு அது தலை சுத்திடுச்சு. ஆனா ஒன்றும் அவ்வளோ பெரிய இதுவா இல்ல, ஜாலியா இருந்தது. நான் பார்க்க சிம்பிளா தான் இருந்தது. ஆமா. ஆனா சுத்தி முடிச்ச உடனே சூப்பரா இருந்தது. சுத்தி முடிச்ச உடனே எழுந்திர முடியல. ஆமா ஆமா. தலை சுத்திருச்சு நல்லா. ஆமா. ஆனா பார்க்க சிம்பிளான கேம் மாதிரி இருக்கு. இங்க நடுவுல ஒரு சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த குதிரை இது நம்ம பீச்ல எல்லாம் இருக்குமே ராட்டணும், அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது ஜாலியா. இதுல ஏறி சுத்தும் போது நல்லா காத்து அடிச்சுது. வர்ஷா எங்க உட்காந்துருக்கா? வர்ஷா அதோ என் பக்கத்துல. நானும் வர்ஷா பக்கத்துல உட்காந்துருந்தோம். இது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகே, ஒரு 1 டைம் போனோம்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பசங்களுக்கு நல்லா இருக்கும், பெரியவங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை. இது நம்ம சின்ன வயசுல நம்ம இதெல்லாம் விளையாடினதுனால இது விளையாடும் போது அது ஒரு ஆர்வமா இருந்தது விளையாடணும்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு விளையாடலாம் அப்படின்னு. பசங்க ஓகே தான். இந்த கேமுக்கு தான் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு ரேஸ் மாதிரி இருந்தது. அது சின்ன கேபிள் கார் மாரி அதில் அப்படியே மொத்தமாக ராட்டின மாதிரி சுற்றுச்சு. எல்லாரும் அதில் இருக்கவங்கலாம் கத்திக்கிட்டே இருந்தாங்க. சரி ரொம்ப பயமாக இருக்குமோன்னு நினச்சிக்கணும். அப்புறம் அவ்வளோலாம் பயமாக இல்லை. ரோலர் கோஸ்டரை கம்பேர் பண்ணும்போது ஆமாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. அது நல்லா, அது கேமரா உள்ள இருந்து எடுத்ததுனால அப்படி தெரியுது, வெளியில எடுத்தா நல்லா நல்லா இருந்தது. பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது பாருங்க. அது ஷேக்கிங்லேயே தெரியும். வீல் தெரியுதா ஃபாஸ்ட்டாக.
ஓ பின்னாடி நாங்க உட்காந்துருக்கோம். வாய மூட்டு வர ஏன் வாய மூடிட்டேன் அந்த டைம்ல? கத்துவா பயங்கரமா. நான் கத்துறது அவ எங்க வாய மூடிட்டா. நான் மூடல. அப்படியா? அவ தான் என் வாய மூடிட்டா. இல்ல. நான் தான் ஓன்னு கத்திட்டே வந்தேன். அதுக்குன்னு வாய மூடிட்டா அவ. இது வந்து ஒரு பெரிய சைஸ் ஊஞ்சல். இது சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு ஏறும்போது கீழ இருக்கும். அதுக்கப்புறம் சுத்த சுத்த அப்படியே மேல போகும். ஹைட்ல போச்சு. ஒரு மரத்தோட ஹைட்டா போச்சு. அப்ப நல்லா காத்தடிச்சுது. அதுக்கப்புறமா அழகா ஸ்லோ பண்ணி இறக்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அங்க இருந்த வெயிலுக்கு ஒரே காத்தே இல்லாம இருந்தது. அதுல ஏறின உடனே நல்லா காத்தடிச்சுது. இது கொஞ்சம் ராட்டினம் மாதிரி தான். பட் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு சுத்துற மாதிரி இருக்கும். ஆமா. இதுதான் தலை சுத்தி நிறைய பேர் வாங்கி ஆமா. இந்த பாராசூட் ராட்டினத்துல தான் நிறைய பேர் வாமிட்டே எடுத்துட்டாங்க. இது வந்து நான் ஏறதுக்கே எனக்கு பயமா இருந்தது. நான் போகவே இல்லை இதுல. வர்ஷாவும் வர்ஷா அப்பா மட்டும் தான் இதுல போனாங்க. அதோ போற பாருங்க வர்ஷா அக்கா, வர்ஷா அப்பா இருக்காங்க. அவங்க இதுல ஏறிட்டாங்க. எனக்கு இங்க வெளியில இருந்து பாக்குறதுக்கே எனக்கு அது பயமா இருந்தது. ஆனா அவங்க பரவாயில்ல தைரியமா போயிட்டாங்க. எனக்கு ரோலர் கோஸ்டர்ல போயிட்டு வந்தோடனே இதுல எல்லாம் அதுல கூட நான் போயிட்டேன். இதுல ஏறதுக்கு எனக்கு பயமா இருந்தது. இது தட்டம் ரொட்டேட் ஆகுது. பிளஸ் அந்த மேல சீசா போல அதுவும் போயிட்டு வரதும் அதை பார்க்கும் போதே பயமா இருந்தது. அதனால அதுல நான் போல. ஆனா நான் கரெக்டா கார்னர்ல உட்கார்ந்ததுனால என்ன கரெக்டா மேல இருந்து குழியில போனி கீழே போடுற மாதிரி உண்மையிலே 2-3 வாட்டி பயந்துட்டேன் நான். கரெக்டா கார்னர்ல இருந்து தூக்கி கீழே தள்ளுற மாதிரி இருந்தது. ஆமா ரொம்ப பயந்துட்டேன் நானு. இதுல ரோலர் கோஸ்டர்ல கூட நான் பயப்படல. இதுலதான் பயந்துட்டேன் நான். கரெக்டா கார்னர்ல உட்காந்துட்டேன் போயிட்டு கரெக்டா தூக்கி குழியில சொருகுற மாதிரியே இருந்துச்சு. யாராவது ஃபர்ஸ்ட் டைம் போறவங்க இது மாதிரி இதுல பயமா இருக்குல்ல ஏறினீங்கன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல உட்காராதீங்க. எப்பவும் சென்டர்ல உட்காருங்க. அப்ப உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது, பயமா இருக்காது. பாருங்க எப்படி தூக்கி கலக்கி போடுது பாருங்க. அது அவ்வளவு சுத்துறது பாக்குறது சிம்பிளா தான் இருந்தது. அதுல உட்கார்ந்துக்கும் போது சுத்திக்கிட்டே வந்து மேலையும் கீழையும் போகும்போது பயங்கரமா எக்ஸைட்டிங் எல்லாம் கிடையாது. பீதி ஆயிட்டான். ஆனா ஐயோ என்ன இறக்கி விட்டா போதுங்கிற மாதிரி ஆயிட்டான். ஓகே இந்த பார்த்தவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற எங்கேயாவது போறத பத்தி பார்க்கலாம். பாய்.